சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேது வந்துட்டு தமிழ் கிட்ட போஸை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா தமிழுக்கு வந்துட்டு போஸ் தான் தலையில அடிச்சாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல. அன்னைக்கு ஏதோ நடந்துச்சுங்க, கீழே மயங்கி விழுந்துட்டேன். சரி விடுங்கங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாம தமிழ் சொல்லவும் சேதுக்கு ஒண்ணுமே புரியல. இவகிட்ட விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா இவ என்னடானா இப்படி சொல்லிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒண்ணுமே புரியாம நிக்கிறாரு. சரி, இப்படி இங்கே குழம்பி போய் நின்னுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம சிறுமலைக்கே கிளம்பி போயிடுவோம். அங்க காட்டுக்குள்ள தானே எல்லா விஷயமும் நடந்துச்சு. காட்டுக்குள்ள எப்படியும் ஃபாரஸ்ட் ஆபீசர் இருப்பாங்க, அங்க சிசிடிவி கேமரா எப்படியும் இருக்கும். அதனால அங்க போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த காட்டுக்குள்ள போஸ் எப்படி மருந்தை எடுத்தான், தமிழ்ச்செல்வி எப்படி மயங்கி விழுந்தான்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா சேது வந்துட்டு டிப்டாப்பா ரெடியாகி ராஜாங்கம் வீட்டுக்கு வராரு. என்னையா சேது, எங்கேயும் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேது கிட்ட கேட்குறாரு. ஆமாப்பா, வெளியில ஒரு சோழியா போறேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் அவசரமா வர சொல்லி இருந்தான். அவன் ஏதோ இடம் வாங்க போறானா. அந்த இடத்த பத்தி கொஞ்சம் விசாரிக்கிற வேலை இருக்கு. அது ஒரு பெரிய இடம்பா, அதனால தான் என்னை கூப்பிட்டு இருந்தான். அதுக்காகத்தான் நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னையா சேது, சாயந்தரம் போஸோட நிச்சயத்தை வச்சுக்கிட்டு காலையில இப்படி கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. இல்லப்பா, சாயந்தரத்துக்குள்ள நான் வந்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரியா சேது, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. இங்க சேதுவை பார்த்தா சிறுமலை கிராமத்துக்கு கிளம்பி போறாரு. சிறுமலை கிராமத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஊர் பெரியவரை போய் சேது பார்க்குறாரு. வாங்கயா, என்னையா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சேது கிட்ட கேட்கவும், ஐயா, அது எனக்கு ஒரு விவரம் தெரியணும், அதனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், வாங்கயா, நாங்களே உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசரை பார்க்க ஊர்ல இருக்கிற பெரியவர் பார்த்தா சேதுவை கூட்டிட்டு போறாரு. அங்க சேது போனதும், சார், இந்த மாதிரி நான் அமைச்சர் ராஜாங்கத்தோட மகன், என் பேரு சேதுபதி, எனக்கு ஒரு சில விவரங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்க பண்றோம், என்ன விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் சேது கிட்ட கேட்குறாங்க. அது இந்த தேதியில காட்டுக்குள்ள அன்னைக்கு நானு என்னோட மனைவி எல்லாம் காட்டுக்குள்ள வந்திருந்தோம். அப்ப காட்டுக்குள்ள வந்திருந்தப்ப என் மனைவி ஒரு இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க தற்செயலா மயங்கி விழுந்தாங்களா இல்ல அவங்கள யாரும் எதுவும் பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அன்னைய தேதிக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஓகே சார், தாராளமாக காட்டலாம், வாங்க சார், ஆபீஸ் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சேது சொன்ன தேதியில எடுத்து பார்க்குறாங்க. அதுல தமிழ்ச்செல்வி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தமிழ்ச்செல்வி பின்னாடி போஸ் வாராரு. அதை சேது பார்த்துட்டு, இவன் என்ன தமிழ் பின்னாடி வாரான் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா போஸ் ஒரு கட்டையை எடுத்து தமிழ் தலையில அடிக்கவும் தமிழ் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. அது எல்லாம் வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்ததும் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கும் பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. சேதுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சார், அந்த பொண்ணை பின்னாடி ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்லவும், ஆமா சார், அவன் யாருன்னு எனக்கு தெரியும் சார், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு
சேது கேட்கவும், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் கேட்குறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எனக்கு ஒரு காப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், தாராளமா சார், ஆனால் இப்படி கொடுக்க கூடாது, நீங்கள் அமைச்சரோட மகன் அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம் சார். இன்னொரு விஷயம், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் சொல்லவும், சரிங்க சார், இதை ஒரு ஆதாரத்துக்காகத்தான் நான் கேட்குறேன், இது எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட ஒரு காப்பியை சேது கிட்ட ஃபாரஸ்ட் ஆபீசர் கொடுத்துடுறாங்க. மவனே, இது ஒன்று போதும்டா, உனக்கு 1 கோடி கேட்குதா? 1 கோடி தமிழ்ச்செல்வி எடுத்த மருந்தை நீ தலையில் அடித்து பிடுங்கிட்டு வந்துட்டு நீ தான் எடுத்த, நீ தான் வீட்டில் இருக்கிற எல்லாரோட உசுரையும் காப்பாற்றினேன்னு சொல்லி பெருமை வேற பித்திக்கிட்டு திரியிற. இந்த வாரண்டா மவனே, உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன், அப்பா கிட்ட சொல்லி உனக்கு கொடுக்க வேண்டிய 1 கோடி ரூபாயை தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு இங்கே ராஜாங்கம் வீட்டுக்கு புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா போஸோட நிச்சயதார்த்தத்துக்கான வேலையெல்லாம் தடபுடலா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் உட்கார வச்சு நிச்சயதார்த்த பத்திரிக்கை வாசிக்க போகிறாங்க. பத்திரிக்கை வாசிக்க போகிற நேரத்தில் கரெக்டாக சேது வந்துடுறாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஐயா சேது, ஏன் நிறுத்த சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. அப்பா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும், அதுக்காகத்தான் நான் நிறுத்த சொன்னேன். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே இருக்கிறவங்க இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலாமா இல்லை இந்த நிச்சயத்தை இப்படியே நிறுத்திடலாமான்னு அடுத்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னைய சேது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அதிர்ச்சியா கேட்குறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, சேது, என்ன விஷயம்னாலும் அப்புறம் பேசிக்கலாம், நல்ல நேரம் முடிய போகுது, ஐயரே நீங்க நிச்சய பத்திரிக்கை வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சின்னம்மா ஒரு 10 நிமிஷம்தான், அதுக்குள்ள நல்ல நேரம் எங்கேயும் போயிடாது, நான் காமிக்க வேண்டிய விஷயத்த காமிச்சதுக்கு அப்புறமா நிச்சய பத்திரிக்கையை வாசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கோமா சொல்லவும், என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், கையில் வேற எதையோ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதட்டமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு கையில் வச்சிருக்கிற பென் டிரைவரை டிவியில் மாட்டி எல்லாரும் முன்னாடியும் வீடியோவை போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் தமிழ்ச்செல்வி மருந்து எடுத்துட்டு கத்துறது, தமிழ் பின்னாடி போஸ் வந்து தலையில் அடித்ததுன்னு சொல்லி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்கு. அட பாவி, தமிழ் தலையில் கட்டையை வச்சு அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமான கோவம், இவன் எப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சன்னாசி, ஈஸ்வரி, போஸு, அதுக்கப்புறம் காவியா வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. தமிழுக்கும் பார்த்தா இப்பந்தான் உண்மை என்னன்னு தெரியுது, அப்போ நம்ம தலையில் அடித்தது இந்த போஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அதிர்ச்சியோட அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாப்பா, உண்மையிலேயே மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்தது தமிழ்ச்செல்வி தான். அவ மருந்தை கொண்டாந்து உங்களோட உசுரை காப்பாத்துறதுக்குள்ள இந்த போஸு அவ தலையில கட்டையை வச்சு அடிச்சு அவளை மயக்கமாக்கிட்டு ஏதோ அவனே கஷ்டப்பட்டு அந்த மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்த மாதிரி இங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையையும் சேது வெட்ட வெளிச்சமா போட்டு காமிக்கவும் தமிழ் வந்துட்டு சேதுவை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. ராஜாங்கத்தை பார்த்தா கோபத்தில் கண்ணெல்லாம் செவந்து போய் நிற்கிறாரு. அதே சமயம் நம்ம ஈஸ்வரியை பார்த்தா இப்போ என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்காங்க.